வெல்கம் டு தமிழ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் ஆம்லேட் பார்க்க போகிறோங்க. நான் இதில் 2 டைப்பாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரிஞ்சதையும் நான் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன், பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத. அதுக்கப்புறம் நான் காளான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ஆயில்லையே காளான் நல்லா சுருங்கி வெந்துடும். ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் மிளகுத்தூளும் சால்ட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணியாச்சுங்க. இப்போ பாருங்கள் காளான் எப்படி நல்லா சுருங்கி வெந்திருக்குன்ட்டு. நம்ம இது மேலே முட்டையை ஊற்றி விட்டுறலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட மஷ்ரூம் ஆம்லேட் ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கு மேலே நான் மிளகுத்தூள் காரத்துக்காக ஆட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராவாக. இதுக்கு மேலே ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்மளோட ஆம்லேட் ஒரு சைடு குக் ஆயிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது ஒரு மெத்தடுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் எக்கை உடச்சி ஊற்றிட்டேன். சாப் பண்ண ஆனியனையும் மஷ்ரூமையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டும் பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம். இது இன்னொரு மெத்தடுங்க. தவாவில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு மேலே கரம் மசாலாவும் சால்ட்டும் பெப்பர் ஆட் பண்ணிட்டேன். ஒன் சைடு வெந்துச்சு, திருப்பி போட்டுக்கிறேன். மஷ்ரூம் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.